நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய கடற்படை. அதாவது நடுக்கடலில் தவித்த இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சுருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் புட்டின் அவர்கள் சொன்ன ஒரு குட் நியூஸு, செம்ம குசியில் இந்தியா இருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் எங்களுடைய பகுதிக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்கன்னா சும்மா விடமாட்டோம்னு மீண்டும் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பிரித்தானியாவுக்கு விட்டுருக்கிறாரு, அதாவது இங்கிலாந்துக்கு. இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள், பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் நீங்களாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடந்த புதன்கிழமை, அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா வட அரேபிய கடல் இருக்கு இல்லையா, இங்கே நம்முடைய இந்திய கப்பல் போயிட்டு இருந்திருக்கு. திடீரென எதிர்பாராத விதமாக இந்த கப்பல் மூழ்கி இருக்கு. மேலும் இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா 12 மீனவர்கள் பயணிச்சிருக்காங்க. இந்த 12 மீனவர்களுமே நடுக்கடல்ல தத்தளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள நம்முடைய கடற்படை பாகிஸ்தானுடைய கடற்படை இருக்கு இல்லையா, இவங்களுடைய உதவியுடன் மீட்டிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. கடந்த பல வருஷமாகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நல்ல உறவு இருந்ததில்லை. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்ளிட்ட சில விவகாரங்களில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் செயல்படுறதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னே சொல்லணும். அதே நேரம் பாகிஸ்தான் கூட முடிஞ்ச வரைக்கும் இயல்பான உறவை வச்சிருக்கிறதுக்கு தான் இந்தியா முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அப்பாவி மக்கள் யாராச்சும் தெரியாம நம்மளுடைய எல்லை தாண்டி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பேசிக் அடிப்படை விசாரணை மட்டுமே நடத்தி இந்தியா திருப்பி அவங்கள அனுப்பிச்சிருவாங்க அவங்க நாட்டுக்குள்ள. இந்த சூழல்ல தான் அரபிக்கடல்ல தத்தளிச்ச இந்திய மீனவர்களை பாகிஸ்தானோட உதவியோட நம்முடைய இந்திய கடற்படை மீட்டு இருக்காங்க. அதாவது அந்த கப்பல் குஜராத்துடைய போர்பந்திலிருந்து ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு போயிருந்திருக்கு. அப்போது கடந்த புதன்கிழமையப்போ அந்த கப்பல் வட அரேபிய கடல்ல பயணித்த போது எதிர்பாராத விதமாக மூழ்கி இருக்கு. இதனால அந்த கப்பல்ல பயணித்த 12 பணியாளர்களும் நடுக்கடல்ல தத்தளிச்சிருக்காங்க. விபத்துல சிக்கிய கப்பல் MSV அல் பிரன்பீர் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு. அந்த கப்பல் இந்திய கடல் பகுதிக்கு வெளியே பாகிஸ்தானுடைய தேடுதல் மற்றும் மீட்பு பகுதிக்குள்ள மூழ்கி இருக்கு. இதனை எடுத்து அவங்களை மீட்கிறதுக்காக இந்திய கடலோர காவல்படை மற்றும் பாகிஸ்தானுடைய கடல் பாதுகாப்பு நிறுவனமான PMSA உடைய உதவியை நாடி இருக்காங்க. இரு அமைப்புமே இணைந்து நடத்திய மீட்பு நடவடிக்கையில இந்த 12 பேரையும் பத்திரமாக மீட்டு இருக்காங்க. இது தொடர்பாக நம்முடைய இந்திய கடலோர காவல்படை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேடல் மற்றும் மீட்பு பணிகளை இந்திய கடலோர காவல்படை மற்றும் பாகிஸ்தானுடைய கடலோர பாதுகாப்பு நிறுவனம் இணைஞ்சுதான் மேற்கொண்டோம். இந்த ஆபரேஷன் நிறைவடையும் வரைக்கும் 2 தரப்புமே தேவையான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்முடைய இந்திய கடற்படை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த புதன்கிழமை அதிகாலையில் திடீரென கடல்ல மிகப்பெரிய அலைகள் ஏற்பட்டுச்சு. அப்போது அதை சமாளிக்க முடியாம கடந்த புதன்கிழமையப்போ அதிகாலையில் அந்த கப்பல் மூழ்கியதாக தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து மும்பையில் இருக்கும் இந்திய கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துக்கு இது தொடர்பான ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிச்சு. மேலும் அவங்க குஜராத்துடைய காந்தி நகரில் இருக்கும் கடலோர காவல்படையுடைய வடமேற்கு பிராந்திய தலைமையகத்துக்கு தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இதனை எடுத்து தான் உடனடியாக கடலோர காவல்படை கப்பலான சர்தக் அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு. அப்போதான் பாகிஸ்தானுடைய கடல் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துடன் இணைந்து மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கப்பலில் இருப்போர் கடல்ல தத்தளிக்கும் தகவலை கேட்டவுடன் பாகிஸ்தான் உடனடியாக தன்னுடைய உதவியை வழங்கியதாகவும் இந்திய கடலோர காவல்படையுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. கப்பல் கடல்ல மூழ்கிய நிலையில 12 பேரும் சிறிய மிதவை படகுல தத்தளித்து வந்திருக்காங்க. இதனை அடுத்து அவர்களை இந்திய கடலோர காவல்படை மீட்ட நிலையில அவங்களுக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில அவங்க நல்ல நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த செய்தியை இணையத்தில் வெளியிட்டு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இப்போ கொண்டாடிட்டு வர்றாங்க. என்னதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோசமான உறவு இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தானை ஒரு நல்ல எண்ணத்தோட தான் பாக்குறாங்க. அதே போல பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரச்சனை வராது. ஆனா ஒரு சில தீவிரவாதிகள் பண்ற காரியத்தினால அவங்க சொந்த நலனுக்காக இப்படி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இன்னுமே ஒன்னு சேர விடாம பார்த்துட்டு இருக்காங்க. இந்திய மக்களையும் பாகிஸ்தான் மக்களையும் இவங்களுடைய சொந்த நலனுக்காக இப்படி சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காங்க. தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறதுனால தான் இப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் ஏற்படுது. தீவிரவாதம் ஒளிகிறது வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது அமையவே போறதில்லை அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் கடல்ல தத்தளித்த 12 பேரை பாகிஸ்தானுடைய கடற்படை காப்பாற்றி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்முடைய இந்தியாவுக்கு சார்பாக நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். இதைத் தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக ரஷ்யா சொன்ன குட் நியூஸ். அதாவது ரஷ்யாவுடைய முன்னணி எண்ணெய் நிறுவனம் இருக்கு இல்லையா, ரோஸ்நெஃப்ட், இது இந்தியாவில் இதுவரைக்கும் $20 பில்லியன் முதலீடு செய்ய இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான எண்ணெய் துறை வர்த்தக கூட்டணி பெரிய அளவில் வலுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான படியாக இதை பார்க்கிறாங்க.
ரஷ்ய உக்ரைன் போருக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் வரலாறு காணாத ரீதியான மாற்றம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்தியாவுக்கு வந்து எப்போதும் முன்னணி எண்ணெய் சப்ளையராக இருக்கும் சவுதி, ஈரான், வளைகுடா நாடுகள் போன்றவற்றை ஓரம் கட்டிட்டு முதல் இடத்துல கடந்த 2 வருடமாக ரஷ்யா வந்து நீடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ரஷ்யாவுடைய ரோஸ்நெஃப்ட் இருக்கு இல்லையா, இதனுடைய பயணம் இதற்கு முன்னரே துவங்கியிருக்கு. அதாவது 2017ஆம் ஆண்டில் ரோஸ்நெஃப்ட் வந்து இந்தியாவுடைய எஸ்ஆர் ஆயில் நிறுவனத்தை வந்து $12.9 பில்லியன் கையகப்படுத்தினாங்க. இதன் மூலம் இந்தியாவுடைய எரிபொருள் சில்லறை சந்தையில் ரோஸ்நெஃப்ட் நயாரா எனர்ஜி பெயரில் பெட்ரோல் டீசலை விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. நயாரா எனர்ஜி நிறுவனத்தின் ரஷ்யாவுடைய ரோஸ்நெஃப்ட் வந்து 49.13% பங்குகளையும் கேசானி என்டர்பிரைசஸ் மற்றும் யுனைடெட் கேபிட்டல் ஆகியவை இணைந்து 19.13% பங்குகளை கொண்டிருக்காங்க. இதன் சிஇஓ ஆக அலெக்சாண்ட்ரோ தாஸ் டோரிடஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இந்தியாவில் தன்னுடைய செயல்பாடுகளை மேலும் விரிவுபடுத்த ரோஸ்நெஃப்ட் வந்து உற்பத்தி மற்றும் மார்க்கெட்டிங் துறைகளில் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட திட்டமிட்டிருக்கு. இந்தியாவின் வளர்ந்தோறும் பொருளாதாரம் மற்றும் அதிகரிச்சுட்டு வரும் எரிபொருள் தேவை ஆகியவற்றில் கருத்தில் கொண்டு இந்தியாவில் முதலீடு செஞ்சு லாபகரமானதாக ரோஸ்நெஃப்ட் வந்து கருது அப்படின்னு விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து 15th VTP ரஷ்யா காலிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாரு. ரோஸ்நெஃப்ட் இந்தியாவின் எஸ்ஆர் ஆயில் நிறுவனத்தை $12.9 பில்லியன் கையகப்படுத்தியது மூலம் இந்தியா போன்ற மாபெரும் சந்தையில் நேரடியாக வர்த்தகம் செய்யும் வாய்ப்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. தற்போது விளாடிமிர் புட்டின் அவர்கள் நேரடியாக இந்தியாவில் முதலீடு செய்வதில் பச்சை கொடி காட்டியிருக்கும் வேளையில தான் அடுத்தடுத்த முதலீடுகள் வந்து எண்ணெய் உற்பத்தியிலையும் விற்பனையிலையும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் 1 வருஷத்தை தாண்டியும் தொடர்ந்துட்டு வருது. இதற்கிடையில தான் தங்களிடம் இருக்கும் பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் ஏதாவது முயற்சி செஞ்சாங்கன்னா ஒரு நொடி கூட யோசிக்காம அவங்கள நாங்க வந்து கொன்று விடுவோம் அப்படின்னு ஹமாஸ் வந்து மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதன் காரணமாக இப்ப மீண்டும் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மத்திய கிழக்கில் 1 வருஷத்துக்கு மேலாக மோதல் போக்கு நிலவிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட போதிலும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இது போல எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் ஏற்படல. இதனால 2 தரப்புக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு தான் நிலவிட்டு வருது. அதே போல கடந்த ஆண்டு இஸ்ரேல் மேல ஹமாஸ் நடத்திய தாக்குதல்ல பலர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே இப்போது காசாவில் தான் இருக்காங்க. இதற்கிடையில தான் காசாவில் இருக்கும் இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னும், அப்படி ஏதாவது இஸ்ரேல் வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பணைய கைதிகள் எல்லாத்தையும் நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்கு மிரட்டல் விடுத்திருக்கு. இது தொடர்பாக ஹமாஸ் வந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் பணைய கைதிகளை கொன்றால் என்னவாகும் அப்படிங்கிற விளைவுகள் குறித்து கருத்தில் கொள்ள வேண்டாம் அப்படின்னும் தங்களுடைய உறுப்பினர்களிடம் சொல்லியிருக்கு. இஸ்ரேல் வந்து மீட்பு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னும் அதுக்கு இஸ்ரேல் தான் பொறுப்பாகும் அப்படின்னு ஹமாஸ் வந்து தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஹமாஸுடைய ராணுவ பிரிவான இஸ்ரேல் தீன் அல் ஹசாம் படை வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக ஹமாஸுடைய மூத்த தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அவர்கிட்ட வந்து இஸ்ரேல் வந்து உங்களுடைய பகுதியில், அதாவது காசாவில் எந்த பகுதியில் வந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அது குறித்த தகவலை வந்து அவர் பகிர மறுத்துட்டாரு. இந்த அறிக்கைக்கு இஸ்ரேல் தரப்புல இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல. அதே நேரம் இதுக்கு முன்னதாக மோதல் குறித்து இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, இப்போது ஹமாஸ் மீது அழுத்தம் அதிகரிச்சுட்டு வருது, இந்த முறை உண்மையிலேயே நாங்க பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்துடைய ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகளை யுக்ரைன் பயன்படுத்துறதுனால பதிலுக்கு ஜிப்ரால்டர் அல்லது சைப்ரஸ் நாடுகளை ரஷ்யா வந்து தாக்கலாம் அப்படின்னு இங்கிலாந்துடைய பாதுகாப்பு தலைவர்கள் வந்து இப்போ ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்துடைய ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவது தொடர்பாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில தான் பிரித்தானியாவுடைய மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் சைப்ரஸ் மற்றும் ஜிப்ரால்ல இருக்கும் அதிகாரிகளுடன் அவசர பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. மேலும் யுக்ரைன் மேல மிக ஆபத்தான ஒரோஸ்னிக் ஏவுகணையை சோதனை செய்துள்ளதாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் கடந்த மாதம் வந்து தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு எதிராக தங்கள் ஏவுகணை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகள் மேல அணு ஆயுதம் பொருந்தக்கூடிய ஆயுதங்களை ரஷ்யா வந்து பயன்படுத்தக்கூடும் அப்படின்னும் புட்டின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் அவசர பேச்சுவார்த்தை ஒன்று நடந்திருக்கு. இது தொடர்பான தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. அதாவது ரஷ்யாவுடைய தாக்குதலுக்கு அதிகம் இலக்காகும் நாடாக தற்போதைய சூழல்ல வந்து சைப்ரஸ் இருப்பதாகவே தெரிய வந்திருக்கு. மேலும் ஹிஸ்புல்லா அல்லது வேறு ஏதேனும் குழுக்களுக்கு ஆயுதம் அளித்து ஈரான் வழியாக ரஷ்யா வந்து தாக்குதலை முன்னெடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹவுதிகளுக்கு ஆயுதம் அளித்து சைப்ரஸ் மேலே வந்து தாக்குதலை முன்னெடுக்கவும் ரஷ்யா வந்து தயாராகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பிலையும் அதிகாரிகள் வந்து விவாதிச்சிருக்காங்க. சமீபத்திய வாரங்களில் பேச்சுவார்த்தை வந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதை அதிகாரிகள் உறுதி செஞ்சிருந்தாலும் இது வெறும் வாடிக்கையான சந்திப்பு அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க.
ஜிப்ரால்டர் மற்றும் சைப்ரஸ் நாடுகளில் இருக்கும் பிரித்தானியாவுடைய இராணுவ தளங்கள் குறிவைக்கப்படுவது உறுதி அப்படின்னும் தாக்குதல் எந்த நேரத்திலையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல் கசிஞ்சிருக்கு. அதனால ரஷ்யா அடுத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு இதன் மூலமா தெரிய வந்திருக்கு. இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.